குன்றத்தூர் அருகே தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ஊராட்சி மன்ற தலைவர்தான் காரணம் என பெண் ஒருவர் காவல் துணை ஆணையரிடம் புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த சிறுகளத்தூரைச் சேர்ந்த ஜூடி ஜெயந்தி பெற்றோர் மற்றும் கணவரை இழந்து 2 பிள்ளைகளோடு தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் சிறுகளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து தன்னை அச்சுறுத்துவதாக கூறி காவல் துணை ஆணையரிடம் புகார் மனு வழங்கியுள்ளார். தனது வீட்டின் முன்பு சிமெண்ட் படிக்கட்டு மற்றும் தரை அமைத்ததை ரோடு ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஜேசிபி எந்திரத்துடன் வந்து சிமெண்ட் தரத்தை இடித்து அகற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மனதை புண்படுத்தும் வகையில் பேசியதோடு கேள்வி கேட்ட பொழுது உயிர் ஆபத்து ஏற்படும் வகையில் மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி 10 அடியாட்களுடன் வந்து மிரட்டியதாகவும் இதுபோன்ற தொந்தரவு ஏற்கனவே 2023 நவம்பர் மாதத்திலிருந்தே தொடர்வதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர் அச்சுறுத்தல் மற்றும் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை முயற்சி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக தெரிவித்த ஜூடி ஜெயந்தி தனக்கும் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஜோதி லட்சுமி மட்டுமே காரணம் என மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் பஞ்சாயத்து போர்டில் இருக்கிற தலைவர் ஹரிகிருஷ்ணன் என் வீட்டு முன்னாடி வாசல் போட்டிருந்தேன், அதை உடைச்சிட்டாரு. ஏன்னு கேட்டால் நீ ரோடை ஆக்கிரமிப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் இதே மாதிரி 2023 வருஷமும் கால்வா தண்ணி போகலைன்னு நான் சொல்லும் பொழுது அவங்க வீட்டு முன்னாடி இருந்த வாசலை உடைச்சாதான் தண்ணி போகும்னு சொன்னாங்க. என் வீட்டு வாசல் முழுவதும் உடைச்சி போட்டாங்க. அதன் பிறகு நான் தான் காசு கொடுத்து கால்வா கட்டினேன். இப்போ திரும்பவும் நான் தர போட்ட உடனே அதை உடைக்கிறாங்க. என்னை வாழவே விட மாட்டுறாங்க. என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 10 அடி ஆட்கள் ஒரு ஜேசிபி வண்டியை வச்சுட்டு என்னை மிரட்டுறாங்க. நான் கணவன் இல்லாமல் என் 2 பிள்ளைங்களோட அங்கே தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கேன். இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னை ரொம்ப மன உறுதியாக டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என் தம்பியோட மனைவியும் தம்பி எல்லாம் சேர்ந்து என்னோடய இடத்த அபகரிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பாவுடைய சொத்து எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க. லீகலாருக்கு போனால் ஆரையும் விவோவும் அவங்க லீகலார் கிடைக்க விடாமல் செய்கிறாங்க. எந்த அட்வொகேட்டை நான் பார்த்தாலும் அந்த அட்வொகேட் கிட்ட என்னோடய கேஸை எடுக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் அதிக மன உளைச்சலாக ஆகிட்டுருக்கேன்.